இப்போ அடுத்த டீகோடிங் பார்க்கலாம். மிஸ்பாக்காக்குள்ள அடுத்த டீகோடிங். இந்த மிஸ்பாக்கால மெம் அப்படின்னு சொல்லும்போது அது ஜனங்கள், அதாவது குடும்பம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுங்க. இந்த குடும்பத்தில் இந்த பாக்கா, இந்த கடைசி 3 எழுத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா இது பாக்கா அப்படின்னு சொல்லி வரும். பாக்கா அப்படின்னா கவர்னர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கவர்னர், ஒன் ஹூ ரூல்ஸ். கவர்னர் யாரு? அதாவது கவர்னர் எதுக்கு? எங்க கவர்னர்? குடும்பத்தில் அவங்க யாரா இருக்கணும்? கவர்னரா இருக்கணும். கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் என்ன செய்யும் இருக்கும்? The government shall be upon his shoulder. அவங்க தான் யார்? கவர்னர். இன்னைக்கு நம்ம கிண்டல்ல பேசுவோம், நம்ம ஹோம் மினிஸ்டர்கிட்ட கேட்டால் தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். ஹோம் மினிஸ்டர் எதுனாலும் ஹோம் மினிஸ்டர்கிட்ட கேட்கணும்னு சொல்லுவோம். நம்ம கவர்னர் யாரு? ஹூ இஸ் அவர் கவர்னர்? நம்ம ஃபேமிலிக்கு கவர்னர் யாரு? இதில் ஒரு எழுத்து, அதாவது நடுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஷின். ஷின் யாரை குறிக்குது? ஷின்னுக்கு அர்த்தம் 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று பல்லு, இன்னொன்று அழிவு. ஆனால் ஷின் யாரை குறிக்க அப்படின்னா எல் ஷடாய் தேவனை குறிக்குது. ஸோ ஹூ ஷுட் பி யுவர் கவர்னர்? உங்கள் ஃபேமிலியில் கவர்னர் யாராக இருக்கணும்? எல் ஷடாய் தேவன் உங்களுடைய கவர்னராக என்ன செய்யணும்? இருக்கணும். அவர் உங்களுடைய குடும்பத்தை ஆளுகை செய்கிறவராக நீங்கள் இருக்கணும். நீங்கள் ஆளுகை செய்யக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் யார்கிட்ட கேட்கணும்? கர்த்தர்கிட்ட கேட்கணும். கர்த்தாவே, நான் இந்த வீடு வாங்கலான்ட்டு இருக்கிறேன், இதை நான் வாங்கவா வேண்டாமா சொல்லுங்கப்பா. He is the governor. நம்மளே டிசிஷன் எடுக்கக்கூடாது. எல்லாத்தையும் புட் ஹிம் ஃபர்ஸ்ட். அவரை முன்னாடி போட்டோம் அப்படின்னா அவர் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணி தருவார். அவர் எல்லாத்தையும் ஆசீர்வதித்து தருவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுவனுடைய பிரயாசம் விருதா. அவர் தான் கவர்னராக இருந்து எல்லாத்தையும் என்ன செய்யணும். ஸோ ஹீ இஸ் அவர் கவர்னர். ஸோ இந்த மிஷ்பாக்கா அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு குடும்பத்துக்குள்ள யார் கவர்னர் அப்படின்னா எல் ஷடாய் தேவன் தான் நம்மளுக்கு யாராக இருக்கணும்? கவர்னர். எல் ஷடாய்னு அர்த்தம் என்ன? சர்வவல்லமுள்ள தேவன். இன்னும் எல் ஷடாய்ங்கிற பேரை மட்டும் நீங்கள் டீகோட் பண்ணீங்கன்னா, அது தனியாக நீங்கள் எடுத்தீங்கன்னா ஏல் ஷடாய். ஏல் அப்படின்னா தேவன். ஷடாயில் ஷாட் அப்படின்னா மார்பு. ஷடாய் அப்படின்னா மார்புகள். ஸோ எல் ஷடாய் தேவன் யாரு? மார்புடைய தேவன், அநேக மார்புடைய தேவன். He is a breasted God. அதனால தான் கர்த்தர் சொன்னார், ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உங்களை என்ன செய்வேன்? தேற்றுவேன். அவர் நம்மளை போஷிக்கிறவர். ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தில், ஒரு தாயினுடைய ஸ்தானத்தில் நம்மளுடைய குடும்பத்தின் கவர்னராக இருந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் போஷிக்கிறார். அவர் போஷிக்கிறார், நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறார், நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறார். He is El Shaddai. அவர் தான் நம்மளுக்கு யாரு? எல் ஷடாய். அவர் நம்மளுடைய குடும்பத்தில் கவர்னராக இருந்தாங்க அப்படின்னா குடும்பத்தில் சண்டையும் வராது, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் நம்ம குடும்பத்தில் நீங்கள் பாருங்க, எல்லாரும் ஒருத்தர் மிஞ்சணும் தான் நினைப்பாங்க. கணவன் நான் பேசுறது தான் நடக்கணும், மனைவி நான் பேசுறது தான் நடக்கணும், பிள்ளைகள் நான் பேசுறது தான் நடக்கணும். எல்லாரும் அவங்க கவர்னர்ஷிப்பை எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் ஒரு காரியத்தை மறந்துடுறாங்க, நம்ம கவர்னர் யாரா இருக்கணும்? தேவனா இருக்கணும். எல் ஷடாய் தேவனா என்ன செய்யணும்? இருக்கணும். இந்த ஏல் அப்படிங்கிற இந்த வார்த்தையே, ஏல் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த டீகோடிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். ஏல் அப்படிங்கிறதுல 2 எழுத்து உண்டு. ஒன்று வந்து ஆலெஃப், அடுத்தது லாமேட். ஆலெஃப் வந்து என்னது? காளையினுடைய தலை, ஆக்ஸ் ஹெட், அதாவது கேட்டில், மந்தை அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுங்க. அடுத்தது லாமேட்னா என்னது? மெய்ப்பனின் கோல். அதாவது மெய்ப்பன், ஒரு மெய்ப்பன் ஒரு மந்தை, ஒரு மெய்ப்பன் ஒரு மந்தை. அந்த மந்தை என்னது? அது குடும்பம். ஸோ யெகோஷுவா தேவன் அப்படிங்கிற வார்த்தையே ஒரு குடும்பத்தில் தான் என்ன செய்யுது? ஆரம்பிக்குது. தேவன் அப்படிங்கிற வார்த்தை என்னதான்? குடும்பம் தான். அது ஒரு மந்தை ஒரு மேய்ப்பன். இன்னைக்கு நம்ம எல்லாரும் மந்தைகள். குடும்பம் என்னது? ஒரு மந்தை. இந்த மந்தைக்கு மேய்ப்பன் யாரா இருக்கணும் அப்படின்னா எல் ஷடாய் தேவனா இருக்கணும். யெகோஷுவாவை என்ன செய்யணும்? காணப்படணும். அவர் நம்மளுடைய மந்தையின் தலையா என்ன செய்யணும்? காணப்படணும். அவர் நம்மளுடைய மேய்ப்பனாக என்ன செய்யணும்? காணப்படணும். அதனால தான் தாவீது சொல்றார் அருமையா, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நம்ம எந்த காரியத்திலும் குறைவில்லாமல் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா
அவர் நம்மளுடைய மேய்ப்பனாக இருக்கிறார். ஒரு குடும்பத்துக்கு அவர் தான் யாராக இருக்கணும்? மேய்ப்பனாக இருக்கணும். ஸோ எந்த டிசிஷன், எந்த கவர்னர்ஷிப், நீங்கள் ஒரு கவர்னராக மாறணும் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் வந்து நம்ம தேவன் தான் யாராக இருக்கணும்? கவர்னராக இருக்கணும். வேற எந்த மனிதனையும் கவர்னராக என்ன செஞ்சிடாதீங்க, மாற்றிடாதீங்க. கணவன் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் கிடையாது. ஆனால் நம்ம கவர்னர் யார் அப்படின்னா யெகோஷுவா தான் நம்மளுடைய கவர்னர்.